சரி, நீங்க பார்க்க வேண்டாம். இந்த பத்திரிக்கையாச்சும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நியாயமா நான் உங்களுக்கு தானே முத பத்திரிக்கை கொடுக்கணும். அதான முறை. வாங்க மாட்டீங்களா? அப்போ என் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல. உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும்ல, எனக்கு புரியுது. சரி, அப்போ சாயங்காலம் நடக்கிற நலங்கு ஃபங்க்ஷன்ல நீங்களும் கலந்துக்கணும், சரியா? இவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா எனக்கு சொந்தம் சொல்லிக்க உங்களை விட்ட வேற யாரும் இல்லல. ஏங்க, நீங்க முக்கியமா கலந்துக்கணும். கலந்துகிட்டு எனக்கு நலங்கு வைக்கணும். வைக்கணும் இல்ல, வைக்கிறீங்க. நான் எதுக்கடி உனக்கு நலங்கு வைக்கணும்? வேணும்னா கன்னத்துல 4 அப்பு வைக்கிறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ நலங்குதான் பூசணும், சரியா? போயிரு, இல்லன்னு வை. ஏங்க, இவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா? இவ நினைச்சதெல்லாம் நடந்துருமா என்ன? நீங்க வாங்க, அத்தை வாங்க, சித்தப்பா. போங்க போங்க. நான் சொன்னத நடத்தி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வாங்க. ஹலோ, இது உடனே வர. இவ எதுக்கு இம்பிட்டு அவசரமா போறா? யாரா இருக்கும் போன்ல? இவ பண்ற காரியத்துக்கு நமக்கு நலங்கு வைக்காம இருந்தா சரிதான். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஜெனரல் வார்டு எங்க இருக்கு? நேரா போங்க மேடம். தேங்க் யூ. ஹலோ மா, வாங்கம்மா. குழந்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து லேசா அடிபட்டுச்சுமா. இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, இது உனக்கு சின்ன அடியா? குழந்தைய கவனமா பாத்துக்கிறத விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? அதுக்கு தானே மாசம் மாசம் உனக்கு பணத்தை இறக்கிறேன். இப்படி அசால்ட்டா இருந்தா எப்படி? கவனமா தான் இருந்தேன். குழந்தை குடிக்க தண்ணி கேட்டுச்சு, எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கீழே விழுந்துருச்சுமா. ஆமா, இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. காயம் செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சாயந்தரமா ஒரு ஊசி போட்டுட்டு கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்கம்மா. குழந்தைக்கு ஊசி போடுறதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா நர்ஸும் களைச்சு போயிட்டாங்கம்மா. இதுல சாயந்தரம் ஒரு ஊசி எப்படிதான் போட போறாங்களோ. என் சமத்து குட்டியில அடம் பிடிக்காம ஊசி போட்டுக்கணும், அப்பதான் காயம் ஆறும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஊசி போட்டுக்கிட்டா சித்தி உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன், சரியா? அப்புறம் நர்ஸ வலிக்காம ஊசி போட சொல்லு. சொல்லிட்டேன், சரியா? நான் இப்ப போயிட்டு சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன். அப்போ ஐஸ்கிரீம், சாக்லேட், பொம்மைன்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்ப படுத்துக்கிறியா? சரி, படுத்துக்கோ. நீ வெளியில வா. இங்க பாரு, இனிமே குழந்தைய தனியா விடாம கூட இருந்து கவனமா பாத்துக்கோ, இல்லன்னா தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 15 நாள் தான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே குழந்தைய பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், ஜாக்கிரதை. செலவுக்கு பணம் இருக்குல்ல? வேணுமா? இந்தா, போதுமா? அம்மா, குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல. என்ன? அம்மா, எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குமா. வீட்ல பொண்ணு சமைஞ்சிட்டாமா.
திரும்பவும் சொல்றேன், அவ என் சொத்து. நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சரிம்மா. இது உங்க சொத்துன்னு தெரியும், அதனால தானே கேட்க கேட்க பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அது மட்டுமா, அது உங்க குழந்தைன்னு எனக்கு தெரியும். பெத்த குழந்தைகிட்ட அம்மான்னு சொல்லாம சித்தின்னு சொல்றீங்க. அதுவும் பெத்த தாய சித்தின்னு பாக்குது. என்ன கொடுமையோ. பாவம் அந்த புள்ள வேற, வாயும் பேசாது காதும் கேட்காது. இந்த கதைக்குள்ள ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அது நமக்கு தேவையில்லை. நாம திரைக்கதை ஓட்டி காசை சம்பாரிச்சிடணும். அம்புட்டுதான். அக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ஹேய், தெரியாத ஊர்க்காரங்கெல்லாம் வர போறாங்க. எனக்கு சொந்தமா இருந்து எதுவுமே கண்டுக்காம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காங்க. என்னத்த சொல்ல. ஏய், யாருடி? யாரு உனக்கு சொந்தமாக போறாங்க? வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க. என்னைக்குமே நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆகவே முடியாது. நடக்காத கல்யாணத்துக்கு என்னமா கூத்து பண்றா பாரு. எது நடக்காத கல்யாணம்? எல்லாம் நடக்கும். நீங்க முன்ன நின்னு ஆசீர்வாதம் பண்ணதான் போறீங்க. பகல் கனவு காணாது. என் கனவு நிஜமாகறத நீங்க பார்க்கதானே போறீங்க அத்தை. அத்தை, நாம எதுக்கு இவ கூட எல்லாம் போய் சரிக்கு சமமா நின்னு பேசிட்டு இருக்கணும்? அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விடுங்க. அப்படி சொன்னா எப்படிக்கா? நீங்களும் இதுல கலந்துக்கணும்ல. ஏங்க, என்னங்க இந்த கோலத்துல இருக்கீங்க? போங்க, போய் பேண்ட் சட்டை இல்ல வேட்டி எடுத்து கட்டிக்கோங்க. நான் எதுக்கு கட்டிக்கணும்? என்ன லூசா நீ? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எனக்கு ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க நலங்கல வைக்கணும்ல, அதுக்கு இப்படி இருந்தா எப்படிங்க? போங்க 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 போங்கங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிரும். ஏங்க இருங்க, இவ சொன்னா அது நடந்துருமா என்ன? இத பாரு, நீ என்ன பண்ணாலும் ஏன் புருஷன் உனக்கு நலங்கு வைக்கவே மாட்டாரு. அப்படியா? பார்க்கலாம். உன் கண்ணு முன்னாடியே அவர் எனக்கு நலங்கு வைப்பாரு. நீ ஏன் வைக்க சொல்லுவ பாரு. ச்சே. வாங்கக்கா. அவ கிடக்குறா, விடு. நீ வா அமுதா. வா மாமா. நலுங்கா பண்ற நலுங்கு நீ எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன்டி. இது அரிப்பு செடி. இந்த சாரை நான் சந்தனத்துல கலக்க போறேன். இத நம்ம ஊர்க்காரங்க எடுத்து கையில கன்னத்துலன்னு தடவ போறாங்க. அரிப்புல ஐயோ குய்யோன்னு கத்த போறேன். போறடி. கல்யாண கதை வந்துருச்சே.
போங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நானும் பொண்ணு தானே. ஆமா ஆமா, அது சரி. செந்தில் உனக்கு எப்படி நலங்கு வைப்பான்னு இவ்ளோ உறுதியா சொல்ற? அது அப்படிதான். அவ எப்படி ஒரு வீடியோவை காட்டி செந்தில வாழை மரத்துக்கு தாலி கட்ட வச்சாலோ அதே மாதிரிதான். அப்படி என்ன வீடியோ காட்ட போற? முதல்ல காட்ட வேண்டியவங்களுக்கு காட்டிட்டு அவ ஷாக் ஆகுறத ரசிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாம ஏதாவது பண்ணி நமக்கே சஸ்பென்ஸ் வைக்கிறாளே. இருக்கட்டும் இருக்கட்டும். அமுதாக்கா, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்களாம் வந்துருவாங்க. அவரை அடம் பிடிக்காம துணி மாத்திட்டு வந்து நலங்கு வைக்க சொல்லுங்க. அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு? ஏய், அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நிஜத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நடத்தி காட்டிட்டா? அவர் மட்டும் இல்ல, நீ, அண்ணலட்சுமி, அதாவது எங்க அத்தைய, மொத்த பேரையும் எனக்கு நலங்கு வைக்க வச்சுட்டா? ஏய், என்ன மூளை குழம்பிருச்சா? இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. அப்படியா? இருங்க. ஹலோ, கொஞ்சம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப பாரு. போதும் போதும், இப்போதைக்கு இது போதும். என்ன பாக்குற? யாருன்னு தெரிஞ்சுதா? நீ ரொம்ப பத்திரமா எதிரியோட கூடாரத்திலே மறைச்சு வச்சிருந்தியே ஆதாரம், அது எப்படி சேதாரம் ஆயிருக்குன்னு பார்த்தல. நீ ரொம்ப புத்திசாலி, தேடுறவங்க வீட்லயே ஒளிச்சு வச்சிருக்க. ஆனா என்ன, எதிரியோட பலத்தை தப்பு கணக்கு போட்டுட்ட. அதான் பையன் மாட்டிக்கிட்டான். இப்ப நான் சொன்ன மாதிரி உன் புருஷன், நீ, உன் மாமியாரு எல்லாரும் எனக்கு நலங்கு வைக்கிறீங்க. இல்லனா அவனுக்கு அங்க நலங்கு வைக்க சொல்லிடுவோம். நீ ரொம்ப நல்லவ, அடுத்தவங்களுக்கு ரொம்ப இறக்கப்படுவ, அதனால நீ ஒத்துப்பன்னு நினைக்கிற. இல்ல இத பார்த்ததுக்கு அப்புறமும் நான் கனவுதான் காண்றேன்னு சொன்னனா பையன் செத்துருவான். சொல்லு, உன்னால அநியாயமா ஒரு உசுறு போகணுமா? சொல்லுமா, அவன் பாவம்ல. அதனால அவரை சீக்கிரமா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வர சொல்லு. பட்டாக்கா, பாய். என்ன சக்கரை கசப்பா இருக்கா? ஏண்டா, உனக்கு என்ன திமிரு இருந்தா சிங்கத்தோட குகைக்குள்ளேயே வந்து வாலாட்ட நினைச்சிருப்ப. அதான் இப்ப உன்னோட வாலை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டு இருக்கும். நீ ரொம்ப பாதுகாப்பா எனக்கு தெரியாம இருக்கிறதா நினைச்சியா?
நானும் உன்னை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கதான் நீ யாருன்னு தெரியாத மாதிரி இருந்த. சமயம் வரும்போது பயன்படுத்தலான்னு இருந்தேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. என்ன? ஏய் அண்ணே, வயலை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கண்ணா. அப்பப்ப தண்ணி மட்டும் காட்டுங்க. வரட்டா? என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, நான் என் கண்ணால பார்த்தேன். அவ என்ன பண்ணாலும் அவளுக்கு இன்னைக்கு நலங்கு வைக்க மாட்டேன். எங்க என்ன பேசுதீங்க? நமக்காக உதவ நினைச்சவங்க உயிர் இப்ப அவங்க கையில இருக்கு. நீங்க உடனே ஏதாவது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன நலங்கு வைக்க சொல்றியா? அதெல்லாம் முடியாது. ஆமாடா, நமக்காக அந்த பையன் எதுக்கு கஷ்டப்படணும் சொல்லு? இப்ப என்ன அவ பொண்டாட்டிங்கிற உரிமையிலே வைக்க போற? ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு அந்த கர்மத்தை பூசிட்டு போடா. நாங்களும் அப்படி தாண்டா பூச போறோம். ஆமாங்க, சித்தப்பா சொல்ற மாதிரி நினைச்சிட்டு பண்ணிருங்களேன். நம்மளால விக்னேஷ் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. இத நீங்க பண்ணியனா அவ ஒண்ணும் ஜெயிச்ச மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, விக்னேஷ்காக வச்சு தொலைகிறேன். வணக்கம். ஐயா, என் பேச்ச மதிச்சு உங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல என்னமா இருக்கு? நீ நம்ம ஊரு பொண்ணாயிட்ட, நீ கவலையப்படாத. உனக்கு எதுவா இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்களா நாங்க வந்து நிப்போம்மா. என்னம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நலங்க ஆரம்பிச்சிட வேண்டியதானே? என் கூட பிறந்த அக்கா இருந்தா கூட இப்படி எனக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. அக்கா, உங்க கையால எனக்கு நலங்கு வைங்க. ம். தடவு தடவு, நல்லா தடவு. இப்ப தெரிஞ்சிரும். ஏங்க, நீங்க வாங்க. உங்க வீட்டு சார்பா நீங்க முதல் நலங்கு வச்சு ஆரம்பிங்க. அட என்னப்பா தயக்கமா நிக்கிற? போய் பொண்டாட்டிக்கு நலங்கு வை.
என்னத்த அப்படி பாக்குறீங்க? சந்தனத்தை எடுத்து பூசுங்க. அது ஏய், என்னாச்சு மாயா?